அச்சுறுத்தலாம் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களுக்கு நினைவூட்டி சொன்னாங்க. இந்த வசனத்தை எடுத்து சொல்லி சொன்னார்கள், யாருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை செல்வத்தை கொடுத்து அதுக்குரிய ஹக்கு கடமை ஒழுங்கா செய்யலையோ மறுமை நாள்ல அந்த செல்வத்தை அல்லாஹ் பாம்பா மாத்திடுவான், விஷத்தன்மை கொண்ட பாம்பாக மாற்றி விடுவான். அவர் சேர்த்து வச்ச தங்கம் வெள்ளி காசு பணம் எல்லாம் பாம்பா மாறிடும், விஷத்தன்மை உள்ள பாம்பாக நச்சுத்தன்மை கொண்ட பாம்பாக மாறிடுமா. பாம்பா மாறி மறுமை நாள்ல அந்த கஞ்சனுக்கே மாலையாக அந்த பாம்பு போடப்படுமா. அல்ல எப்படி எப்படி எவ்வளவு ஒரு இழிவான ஒரு பண்பா பார்த்தா இந்த அளவுக்கு அவமரியாதை செய்வான். மாலை போடப்படுகிறது, எப்படி மாலை? பாம்பினாலான மாலை, விஷத்தன்மை கொண்ட பாம்பை கொண்டு மாலையா போட்டுருவாங்க. அந்த பாம்பு சொல்லுமா, அன கன்சுக் அன மாலுக், நான் தான் நீ சேர்த்து வச்ச சொத்து, நான் தான் நீ சேர்த்து வச்ச பொருளாதாரம், இந்த வாங்கிக்கன்னு சொல்லி தன்னுடைய விஷத்தை எல்லாம் அவனுடைய உடம்பில் வெளிப்படுத்தும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கமாக இப்படி ஒரு சம்பவத்தை சொன்னார்கள் என்கிற செய்தி ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் நூல்கள்ல பார்க்கும்.